வெல்கம் டு நவனிகாஸ் டிஐவை. இன்றைக்கி நம்ம சுண்டல் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். 150 கிராம் சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு நைட் ஃபுல்லாகவும் ஊற வச்சுக்கலாம். 1 கப் சுண்டலுக்கு 2 கப் தண்ணிங்கிற அளவில் எடுத்துக்கலாம். சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரில் 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் குருமிளகு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 3லேருந்து 4 சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் கசகசா, 2 இலை எடுத்துக்கலாம். இந்த பொருட்களை எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை ஒரு ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே ஜாரில் 3 தக்காளியை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச சுண்டலையும் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கிருச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதோட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பவுடரோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதோட வேக வச்ச தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்க உப்பு போட்டிருப்போம், அதனால் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3லேருந்து 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க சுண்டல் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுண்டல் பேஸ்ட்டு சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது, கறி குழம்பு செஞ்ச ஃபீல் வருது. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுண்டல் குழம்பு ரெடி. சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.